வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி ரோஸ்ட் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு விதவிதமாக இட்லி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, லஞ்சுக்கும் கொண்டுட்டு போவாங்க. இட்லி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கங்க. குடமிளகா, சிகப்பு குடமிளகா பாதி மிளகா நறுக்கியிருக்கேன். கருகாப்பில், இது இட்லி பொடி. இட்லி பொடி ரெசிபி நம்ம இதில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எள்ளு பொடியும் போட்டிருக்கேன், இட்லி பொடியும் போட்டிருக்கேன். இப்போ செய்வோம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இட்லிக்கு நல்லெண்ணெயோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஆலிவ் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கில் ஓரத்துக்கு போயிடும் எண்ணெய். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் போட்டு நடுவில் விட்டு விடணும். இட்லி சூடாக இருக்கையில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கத்தியில் ஒட்டிக்கும். நல்லா இட்லி ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும், அப்புறம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விடுவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. இதுக்கு நான்ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணுங்க. எல்லா இட்லியும் நல்லா திருப்பிட்டு அடுத்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இட்லி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்ற போகிறேன். நீங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் இட்லி ரோஸ்ட் பண்ணும்போது ஆயில் நல்லா காயணும். நல்லா சூடு வந்த பிறகு தான் நீங்கள் இட்லியை போடணும். அப்போ தான் இட்லி இந்த மாதிரி ப்ரௌன் கலராக நல்லா வரும். இல்லாட்டி இட்லி எண்ணெயை உறிஞ்சுமே தவிர்த்து நல்ல ரோஸ்ட்டாக வர ரொம்ப லேட் ஆகும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இட்லியை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். இப்போ குடமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. நமக்கு இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்குது, பொடியில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் லேசாக ஒரு சிட்டி அளவுக்கு எடுத்து தூவி விடுங்க. ஒரு சிட்டி அளவுக்கு நான் எடுத்து இந்த உப்பை இந்த காய்கறிக்கு மட்டும். குடமிளகா ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் இட்லியை சேர்க்க போகிறோம். இப்போ பொடி உங்கள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு உங்கள் பொடி எந்த அளவுக்கு உரைக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுடைய பொடி உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உரப்பு சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.